1வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கல. 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்திலே பலப்பட்டான். தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்திலே ஸ்தோத்திரம் தன்னுடைய குமாரனை அவன் ராஜாசனத்திலே ராஜாவாக ஏற்படுத்தினான். தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் ராஜ்யத்திலே சாலமோன் என்ன செய்கிறான்? பலப்பட்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற போது சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்திலே பலப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிற முடிகிறது. அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே பலப்பட்டானோ அந்த அளவுக்கு அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. அப்படியானால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்தானத்திலே அவர்கள் என்ன செய்யணும்னா பலப்படணும், பலவீனப்படக்கூடாது. அல்லேலூயா. நாளிலும் கூட உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் பலப்படு, பலப்படுத்து, பலப்படுத்துவார். பலப்படு, பலப்படுத்து, பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பலப்பட வேண்டும். இரண்டாவது பலப்படுத்த வேண்டிய விஷயங்களை பலப்படுத்த வேண்டும். மூணாவது கர்த்தர் நம்மை சில காரியங்களில் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்ய மேன்மேலே அவன் பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது ஒரு ராஜ்யத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். யூதா, இஸ்ரவேல் என்கிற அந்த கோத்திரங்களை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அவன் எப்படி ஆண்டு கொண்டிருந்தானோ அந்த ராஜ்யத்தை தன்னுடைய சாலமோனுக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஸ்தானங்களை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அவருடைய சந்தோஷத்தின் ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், அல்லேலூயா, ஆசீர்வாதத்தின் ராஜ்யம், மேன்மையான ராஜ்யம். உலகத்தின் பாவத்திலிருந்து நம்ம அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு அவர் நமக்காக ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துல நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலப்பட பலப்பட நம்ம எந்த அளவுக்கு பலப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறும். அப்படின்னு ஸ்தோத்திரம். சபையை கர்த்தர் எதற்கு தந்திருக்கிறான்னு சொன்னா நம்ம பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? பலப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் எந்த அளவுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் பலப்பட்டானோ அந்த அளவுக்கு அவன் பெரியவனா மாறினான். அப்போ நம்ம பலப்பட்டதுல நம்ம பெரியவர்களா மாறலாம். வயது பெரிதாகிறதுனால அல்ல, நம்ம ஆண்டவருக்குள்ளால பலப்படுகிற போது ஸ்தோத்திரம் நம்முடைய காரியங்கள் எல்லாம், நம்முடைய தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய தரம் எல்லாமே பெரியதாக மாறும். நம்முடைய கீர்த்தி பெரிதாக விளங்கும். அல்லேலூயா. அங்கீகரிக்கப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சவுல் என்கிற ஒரு மனிதன் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். பாருங்க, பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். 3 நாளுக்கா சாப்பிடாம இருந்தான். அகற்பாடு நினைச்சுதான் போஜனம் பண்ணி சவுலன் செய்யறான், பலப்படுறான். ஸ்தோத்திரம். அப்போ பலவீனமான சரீரம் இப்பொழுது போஜனம் சாப்பிட்ட போது பலப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம உயிர் வாழணும்னு பலப்பட்டாதான் உயிர் வாழ
முடியும். அதற்காகத்தான் நம்ம டெய்லி சாப்பிடுகிறோம். ஸ்தோத்திரம். காலையில ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, இரவு ஒரு சாப்பாடு. அதான் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அதாவது ஒரு ஸ்லோகம் உண்டு. ஸ்லோகமோ ஒரு தத்துவமோ இல்ல சொல்ல இருக்கிறாங்க. ஒரு தடவை சாப்பிடுகிறவன் அவன் யாரு? யோகி. 2 தடவை சாப்பிடுகிறவன் போகியான். 3 தடவை சாப்பிட்டாச்சுன்னா அவன் யாரு? ரோகியான். 4 தடவை சாப்பிட்டாச்சுன்னா துரோகியான். அல்லேலூயா. ஒரு தடவை சாப்பிடுகிறவன் யோகின்னு சொன்னா அவன் யோகம் படைத்தவன். ஒரு தடவை சாப்பிடுகிறவன் யோகி. துறவிமார்கள்லாம் ஒரு தடவை சாப்பிடுவாங்க. 2 தடவை சாப்பிடுகிறவன் போஜன பிரியன், போகி. 3 தடவை சாப்பிடுகிறவன் யாருன்னு சொன்னா ரோகி, நோய் பிடிச்சவன். அல்லேலூயா. ஆமா. 4 தடவை ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா அவன் நாட்டுக்கு ரோகி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இதை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுதான் சொல்றேன். இது நமக்கு உபதேசம் கிடையாது. கவனிங்க. அப்போ நம்ம சாப்பிடுகிறதுக்கு பலப்படுவதற்கு, அந்த சாப்பாட்டினால் வருகிற பலத்தினால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியுது, நம்முடைய வேலைகளை செய்ய முடியுது. அப்போ ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்க, நீ பலப்படணும். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தாவீதுடைய காரியங்களை பார்க்கிற போது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், காட்டுல இருக்கிறான். அவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ராஜாசனத்தில் வந்து, சிங்காசனத்தில் வந்து உட்கார்வதற்கான சூழ்நிலைகள் வரவில்லை. இந்த சவுல் என்கிறவன் தாவீதை கொலை செய்யும்படியாக விரட்டிக்கிட்டே போகிறவன் இந்த தாவீதை கொலை செய்யும்படியான அந்த நெருக்கமான நேரம் வந்த போதிலும் கூட தாவீதை கொலை செய்வதற்கு சவுலினால் முடியவே இல்லை. அப்பொழுது இந்த தாவீது செய்த காரியங்கள், இந்த கொல்ல வந்தவனுக்கு சவுலை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்த போதிலும் கூட அவன் தேவனுக்கு பயந்ததினாலே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் என்னுடைய கையை போட மாட்டேன் என்று சொல்லி தன்னையும் தன்னோடு கூட இருந்தவர்களையும் அவன் கட்டுப்படுத்தி அவன் தேவனை முன்னிறுத்தினபடினாலே இந்த சவுல் பார்க்கிறான். இவனை பார்த்தாச்சுன்னா இவன் எப்படி இருக்கிறான்னு, இவன் மென்மேலும் பலப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கே தெரியுது, இந்த தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த தாவீது அவன் பெரிய காரியங்களை செய்கிறவன். இந்த தாவீது மென்மேலும் பலப்படுகிறவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சவுலுக்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது சொன்னா, இந்த தாவீது மென்மேலும் பலப்படுகிறவன், அவன் பலவீனப்படுகிறவன் அல்ல. அப்போ நம்மை குறித்து ஸ்தோத்திரம், நாம் எதை யோசிக்கிறோம்? நான் ஒவ்வொரு நாளும் பலப்படுகிறேனா அல்லது பலவீனப்படுகிறேனா? சரீரத்துல பலவீனப்படுகிறது தெரிகிறது. முந்தின மாதிரி எனக்கு சரியா ஓட முடியல, முந்தின மாதிரி எனக்கு சரியா வேலை செய்ய முடியல. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தின மாதிரி நான் யங் ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி எனக்கு செய்ய முடியல, அதெல்லாம் தெரியுது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம அதே சொல்லிட்டு இருந்தோம்னா தேவன் அதை பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ நீ பலப்படவில்லையா? நீ பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ பலப்பட்டால் தானே உன்னுடைய கையில ராஜ்யம் ஸ்திரப்படும். நீ பலப்பட்டால் தானே நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வசனங்கள் எதற்கு வருகிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆவியானவர் நமக்குள்ள எதற்கு வருகிறார்? நீ பலப்படணும், பயன்படணும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது அவனை குறித்து சவுல் சொல்கிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நீ பெரிய காரியங்களை செய்வ,
நீ மென்மேலும் பலப்படுவ அப்படி சொல்லி அவனுக்கு தெரிகிறது. ஸ்தோத்திரம். அதைத்தான் யோனத்தான் சொல்கிறான், மெய்யாகவே உண்மையிலே நீ ராஜாவாக மாறுவீர். அல்லேலூயா. சவுலின் குமாரனாகிய யோனத்தான் சொல்கிறான் தாவீதை பார்த்து, நீ உண்மையிலே ராஜாவாக மாறுவீர், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். ஆனா இருக்க முடிஞ்சுதா? இல்ல. ஆனா அவனுக்கு தெரிஞ்சு நீ ராஜாவாட்டு மாறிடுவீர். அப்ப நம்ம பலப்படணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ தேறுகிறது எல்லாருக்கும் நிச்சயம் தெரியும். அல்லேலூயா. நீ ஆவிக்கிற வாழ்க்கையில தேறணும். நீ தனிப்பட்ட வாழ்க்கையில நீ தேர்ச்சி அடையணும். உன்னுடைய சுபாவங்கள் பார்க்கும்போது நீ பலப்படுகிறது எல்லாருக்கும் தெரியணும். பலப்படுகிறது என்ன இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், உறுதிப்படு. அல்லேலூயா. உறுதிப்படு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல நீங்க இந்த சில வசனங்களை நீங்க பார்க்க முடியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தாவீது வர வர நினைச்சுதான் பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அதிகாரத்தோடு இருந்திருக்கலாம், தாவீதை கொலை செய்யும்படியாக எத்தனித்தவர்களா இருக்கலாம். ஆனா இவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். என்ன காரணம்? தாவீது நாளுக்கு நாள் பலப்படுவதற்கு என்ன காரணம்? இவன் பலப்பட்டபடினாலே, இவன் பலப்பட்டு கட்டி எழுப்பின தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிறான். அந்த சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்திலே பலப்படுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அதற்கு என்ன காரணம்? நம்ம ஏன் பலப்படணும்? இன்னும் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி யாருக்கு விரோதமாக பலப்பட்டான்? ஆமா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேல் பின்வாங்கி போயிற்று. இஸ்ரவேல் விக்கிரகங்களுக்கு பின்னாடி போய்விட்டது. பின்வாங்கி போன தன்னுடைய பின்வாங்கி போன மனிதர்களுக்கு விரோதமாக இவன் பலப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பின்மாற்றக்காரங்க இருக்கிறாங்க, பின்வாங்கி போன ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாட்டு இந்த யோசபாத்து அவன் பலப்படுகிறான். அல்லேலூயா. பின்வாங்கி போனவர்களை பார்த்து நீங்களும் பின்வாங்கிடக்கூடாது. பின்வாங்கி போறவங்க அவங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. நான் பின்வாங்கி போனா மட்டும் பிரச்சனை இல்லை, யான் கூடால ஒரு கூட்டத்தை வச்சிடும் பின்வாங்க பண்ணணும். பிசாசு அதான் செய்யறான். அவன் மட்டும் இல்லல, அவனோடு கூட ஒரு கூட்டத்தை நினைச்சுதான் இழுத்துக்கிட்டு கீழே வந்தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பின்வாங்கி போனவர்கள், தேவனை விட்டு தூரமா போனவர்கள், தேவனை துக்கப்படுத்தினவர்கள், தேவனை வேதனைப்படுத்தினவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்படாதவர்கள், அவர்களுக்கு விரோதமாக இந்த யோசபாத் பலப்பட்டுட்டே வரான். ஸ்தோத்திரம். அப்ப யோசபாத் பலப்பட்டு வருகிறதை பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கு தோன்றுகிறது, நாம் பலவீனப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பலப்படுவதற்காக தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆகையால் பலப்படும்படிக்கும்
நீங்கள் சுதந்திரிக்க போகிற ம். தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட வாழும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்கு பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை பலப்படுத்துவதற்காக அவர் வைத்திருக்கிற காரியம் சொன்னா இந்த கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகத்துவமான காரியங்கள் எல்லாம் உங்கள் கண்கள் கண்டதே. அதனால நீங்க பலப்படணும். உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க அதை சுதந்திரிக்கணும். நீங்க அங்க போய் சுதந்திரித்தா மட்டும் போதாது, நீடித்த நாட்களாக நீங்க நிச்சயம் இருக்கணும். அதற்கு இந்த கற்பனைகளை கை கொள்வீர்களாக. ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பலப்பட்டாதான் பிசாசு நடுங்குவான். பலப்பட்டாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். ஒரு மரம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது பலவீனமாக இருந்துன்னு சொன்னா காற்றுக்கு நிக்காது, பெருவெள்ளத்துக்கு நிக்காது, மழைக்கு நிக்காது. அப்ப அது பலப்படணும். அதுக்குள்ளால வேர், அதுக்குள்ளால இருக்கக்கூடிய வேறு பலப்படணும். அதுக்குள்ளால இருக்கக்கூடிய இந்த வைரம் நாளுக்கு நாள் உறுதியாக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப நம்மளும் அதே போலத்தான் ஆண்டவர் நம்மை சபையில கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார் சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பலப்படுவதற்காக வைத்திருக்கிறார். நம்ம இங்க இருந்து பலப்பட்டாதான் தேவனுடைய ராஜ்யத்துல முடியும் போக முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பலம் இல்லாமல் யாரும் போக முடியாது, பலப்படாமல் யாரும் போக முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஒருவேளை நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. பவுலுடைய சரீரம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது. அப்போ தேவனுடைய கற்பனைகளில் எதெல்லாம் நம்ம பலப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எந்தெந்த காரியத்திலாம் பலப்படணும் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நம்ம பலப்பட்ட பிற்பாடு நம்ம எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம எதெல்லாம் பலப்படுத்தணும் அப்படின்னு அந்த வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம். ஸ்தோத்திரம். நாம் எதுல பலப்படணும்? எபேசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிலையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. பவுல் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே நிச்சயம் வல்லமையாய் பலப்படணும். அந்த வார்த்தை எல்லாரும் கொஞ்சம் வாசிப்பீங்களா? பைபிள் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? சோத்திரம். அந்த வார்த்தை, அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் கொஞ்சம் வாசிக்க முடிஞ்சவங்க வாசிக்க பார்ப்போம். சோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படும் போதும். அல்லேலூயா. பவுல் இந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறத போது சொல்லுகிறார், நீங்கள்
அவருடைய ஆவியினாலே எங்க பலப்படணும்? உள்ளான மனுஷனில நீங்க பலப்படணும், வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷன் நம்ம சரீரத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரமான ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி பார்த்தோம் சொன்னா வெளி தோற்றம் ஒன்று இருக்கிறது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? வெளி தோற்றம் ஒன்று இருக்கிறது. வெளி தோற்றம் நன்றாக இருக்க வேண்டுமானால் உள்ளால இருக்கக்கூடிய எல்லாம் உருப்படியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸுகள் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படிதானே? கை வலி வருது, கால் வலி வருது, தலைவலி வருது, இதெல்லாம் வெளியில காட்டும். ஆனா எங்க தெரியுமா பாதிப்பு? எல்லாரும் சொல்லுங்க, எங்க பாதிப்பு? சரீரத்துக்கு உள்ள பாதிப்பு. அல்லேலூயா. ஆமா, சும்மா வயிறு வலிந்து வந்துட்டே இருக்குன்னு சொன்னா அங்க உள்ளால ஏதோ ஒண்ணு போயிருக்கு, டேஞ்சர் ஆயிருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு, ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு. உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு, கிட்னில ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்குது, கல்லீரல்ல ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சும்மா தலைவலி வந்துட்டு இருந்து அங்க ஏதோ ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ மாம்சத்தின்படி பார்க்கும்போது உள்ளான சரீரத்துல பாதிப்புகள் வருகிற போது அது வெளியரங்கமாக காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே தான் அப்போ உள்ளான மாம்சத்தின்படி உள்ளான இருக்கக்கூடிய சரீர உறுப்புகள், அவயவங்கள் வெளியில தெரிவதில்லை. ஆனா வெளியில உள்ள மனிதனை இயக்குவது உள்ள இருக்கக்கூடிய அவயவங்கள் தான். அவைகள் ஒவ்வொரு நாள் பலப்படுத்தப்படணும்னு சொன்னா அதுக்கு டாக்டர்மார் நிறைய ஆலோசனை சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். நீங்க இத்தனை லிட்டர் தண்ணி குடிங்க, இத்தனை டெய்லி இவ்வளவு நடக்கணும், இவ்வளவு வேலை செய்யணும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொன்னா அப்பந்தான் உங்க உள்ளான அந்த எலும்புகள், உறுப்புகள் எல்லாம் நிச்சயம் பலப்படும். அல்லேலூயா. வேலையே செய்யாம இருந்ததுன்னா பலவீனப்படும். இப்ப வர வர சோக்கேடுகள் கூடுதல், நோய்கள் கூடி போச்சு, ஆஸ்பத்திரிகள் பெருகி போச்சு. காரணம்னு சொன்னா இப்படி வேலையே செய்யாத, உடம்பை உழைப்புக்கு கொடுக்காத சுதந்திர ஜனங்கள் அதிகமா பெருகிற போது வியாதிகள் பெருகிறது. அல்லேலூயா. நமக்கு அது டாபிக் அல்ல, உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இதே போல நமக்கு உள்ளால ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். நம்முடைய சரீரத்தில் உள்ளான உறுப்புகள் இருக்கிறது போல நமக்குள்ளால உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யணுமா? அவருடைய ஆவினாலே வல்லமையாய் பலப்படணும். அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் பலப்படதான் நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துல நம்ம பலப்பட முடியும். சில உடம்பு வீக்கா இருக்கும், ஆனா உள்ளால நல்ல பலம் இருக்கும். எதுலையுமே அவங்க வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. உள்ள பலவீனமா இருக்கிறவங்க எல்லாத்திலையும் வளைஞ்சு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னு சொன்னா உள்ளான மனுஷனை நம்ம பலப்படணும். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் அழிகிறான், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான். உள்ளான பலம் வேணும். ஸ்தோத்திரம். அந்த உள்ளான பலம் நமக்குள்ள வரதான், அந்த உள்ளான பலன் எப்படி வரும்னா அவருடைய ஆவியினாலதான் நம்ம பலப்பட முடியும். ஆவியானவர் நம்ம உள்ள பலப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும். அதுக்காகத்தான் நம்ம இந்த ஆராதனை நேரத்துல நம்ம அசதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறது. நம்ம ஆவியில நிரம்பி ஆராதிக்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்குதான் துதிக்க சொல்லுகிறது. அதுக்குதான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அந்த இருதயத்தை ஒருமனப்படுத்துகிறது. ஏன் நம்மளுடைய ஆவியானவர் வெளிப்படுகிற போது உள்ள பலம் வந்துடும். வெறும் அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு போகிறதுக்கல்ல, உள்ளான மனுஷன்ல பலப்படணும். அல்லேலூயா. நிறைய துருபதேசங்கள் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் வெளிப்படையான அலங்காரத்துக்கு ஏதுவானவைகள். ஆனா
உள்ளான பலன் தான் நம்ம உன்னதத்துக்கு நேரா கொண்டு போவோம். பாருங்க, இந்த ராக்கெட்டுக்குள்ளால என்ன இருக்கும்? எரிபொருள் இருக்கும். அந்த ராக்கெட்டுக்குள்ளால என்ன இருக்குன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ளால அதுக்குள்ள பலம் இருக்கிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல அது வேகம் எடுத்து மேல சில நிமிடங்களுக்குள்ளால எத்தனையோ கிலோமீட்டர் மேல மறந்து போயிருக்கு. ஏன்னா அதுக்குள்ளால உள்ளான பலன் இருக்கு. அப்போ நமக்குள்ளால உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்படணும். அதுக்குதான் நம்ம ஜெபம் வைக்கிறது, அதுக்குதான் நம்ம ஆராதனை நடத்துகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அந்த ஆராதனை நேரத்துல ஜெப நேரங்களில நம்ம ஆண்டோடைய ஆவியில பலப்படுவதற்கு நம்ம தவறுகிற போது நம்முடைய உள்ளான மனுஷன் பலவீனப்படுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர்கள் நிருபத்துல 4வது அதிகாரம் 22 வாசிக்கலாம். 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பார்க்கும்போது முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன செய்ய? கலைந்து போடுங்க. அப்போ இந்த உள்ளான மனுஷன்ல பலன் இல்லாத நேரத்துல அதுக்குள்ள என்னெல்லாம் வந்து ஒட்டி கொள்ளுதுன்னா இச்சைகள் வந்து ஒட்டி கொள்ளுது. அல்லேலூயா. உலகத்தின் இச்சை வருது, மாம்சத்தின் இச்சை வருது, இதெல்லாம் வருது. இந்த இச்சைகள் நம்ம என்ன செய்யுதுன்னா கெட்டு போக பண்ணுது. அப்ப அதெல்லாம் நீங்க கலைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை செய்யுங்க, தரித்து கொள்ளுங்க. பழையதை ஒழித்து போடுங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. உள்ளான பலன் வந்துடும். அல்லேலூயா. அந்த புதிய மனுஷன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய மனுஷன். அல்லேலூயா. அவரை தரித்து கொள்ளணும். அவரை நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளால அவர் பலப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷனிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உள்ளான மனுஷனை நம்ம பலப்படுகிற போது அந்த பழைய கிரியைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ரோமருக்கு நிறுவம் 7வது அதிகாரம் 22 வசனத்துல பவுல் ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்கு காண்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அப்ப இந்த பிரமாணம் எதற்கேற்றது? வேதவசனம் எதற்கேற்றது? உள்ளான மனுஷனுக்கு ஏற்றது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஸ்தோத்திரம் நம்ம வேதனைப்படுத்துவதற்கான பிரமாணம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற அதற்கேற்ற ஆகாரம் கொடுக்கக்கூடிய பிரமாணம் தான் இது. பிரமாணம் சொன்னால் சட்டம் என்று சொல்லி அர்த்தம், அல்லது விதிமுறைன்னு சொல்லி அர்த்தம், அல்லது நெறிமுறைன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் இந்த பிரமாணத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களை இந்த உலகம் நல்லபடியாக அங்கீகரிக்கும், பரலோகமும் அங்கீகரிக்கும். ஏன்னா இது நீதி பிரமாணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இதற்கு விரோதமான ஒரு போராட்டம் இருக்கிறதா? அது என்ன போராட்டம்? அது என்ன பிரமாணம்னா பாவ பிரமாணம். பவுல் சொல்கிறார், என் மனதின் பிரமாணத்துக்கு எதிராக ஒரு பாவ போராட்டம் இருக்குது. அதனால தான் நீங்க பலப்படணும்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியினால நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆவியில பலப்படட்டா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது.
ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் இடர்லாடையாது இருக்கிறவன் பாக்கியவான். அன்னைக்கு இயேசு சொன்ன வசனங்களை கேட்ட போது அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் இடர்ல வந்துட்டு, அப்போ இயேசு சொன்னாரு, ஸ்தோத்திரம், என்னிடத்தில் இடர்லாடையாது இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். உள்ளான மனுஷன் நீங்க பலப்படுவீங்க, வல்லமையா பலப்படுவீங்க. உள்ள பலம் இருக்க 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 உங்களை யாரும் எதுவும் அசைக்க முடியும். அப்ப விசுவாசிகள் என்ன செய்யணும்? வசனத்துல பலப்படணும், ஆவியில பலப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா விசுவாசம் உங்களை தொட முடியாது. இரண்டாவது, ஸ்தோத்திரம், எதுல நம்ம பலப்படணும்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் குமாரனே, என் குமாரனை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது சொல்கிறார், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் நினைச்சு பலப்படு. இதை இன்னொரு வேத மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, என் குமாரனை போன்றவனே, என் மகனை போன்றவனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில உறுதிப்படு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல உள்ளான மனுஷன் பலப்படணும். இரண்டாவது கிருபையில பலப்படணும். எதுல பலப்படணும்? கிருபை. கிருபையில நம்ம பலப்படுவதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. ஆதலால் என் குமாரனே. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆதலால் என் குமாரனே அப்படின்னு முன்னாடி ஏதோ ஒண்ணு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை துவக்கும் போது சும்மா சொல்லியிருக்கலாம், சும்மா தொடங்கி இருக்கலாம், என் குமாரனேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்றாரு, ஆதலால் என் குமாரனே. அப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை அவர் நினைச்சாரு, சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில பலப்படு. ஆண்டவர் சபைக்கு அதான் சொல்கிறாரு, நீ தேவனுடைய கிருபையில நீ பலப்படு. கிறிஸ்து இயேசுவின் கிருபை, தேவனுடைய கிருபை ஒன்று இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் கிருபை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்படிதாக. அப்படின்னா பவுல் ஆதலால் என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? ஏன் கிருபையில பலப்பட சொல்கிறார்? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும், பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். யாரும் வசனத்தை கேட்கும் போது கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். கவனிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கல. நம்முடைய நீதியான கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மளை என்ன செய்யல? ரட்சிக்கல. வேதம் சொல்லி இருக்கிறது, நாம் அவருக்கு பகைஞரா இருந்தோம். நாம் அவருக்கு எப்படி இருந்தோம்? பகைஞரா இருந்தோம். எத்தனை தடவை வசனத்தை கேட்டா கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படிஞ்சு வந்தோம் சொல்ல முடியாது. எத்தனை தடவை சுவிசேஷத்தை கேட்டாலும் வழி விலகி போனதுதான் நம்ம. சோத்திரம். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் செய்வோம். அல்லேலூயா. சோத்திரம். சினிமா பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதுதான் செய்வோம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் செய்வோம். எத்தனையோ தடவை அவருடைய வார்த்தையை நம்ம புறக்கணித்து கீழ்ப்படியாக போன நம்மளைத்தான் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காம அவருடைய கிருபையின்படி நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நமக்காக இரட்சகர் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக அவர் நம்மை ரட்சித்தார்.
அதனால தான் நீங்க உங்க கிரியைகளினாலே, உங்க நீதினாலே, உங்க நல்ல காரியத்தினாலே நீங்க ரட்சிக்கப்படவில்லை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ கிருபையில பலப்படு. ஏன்னா நம்முடைய கிரியைகளின் படி நம்ம ரட்சிக்கல, அவர் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதலாய் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். என்ன அழைப்பு உங்களுக்கு இருக்குது? பரிசுத்த அழைப்பு. அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு தேவன் என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரு? எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா? கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வாயின் அறிக்கையை பரலோகம் அங்கீகரிக்க அதுக்குதான் சொல்றேன். அல்லேலூயா. நம்மை தேவன் என்ன அழைப்பினால் அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அழைப்பு. அல்லேலூயா. பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். சாதாரண அழைப்பு இல்ல. இந்த அழைப்பு எங்க இருந்து வந்ததுன்னா பரலோகத்திலிருந்து வந்தது. அது நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, நம்முடைய நல்ல விஷயத்தின் நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபையின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் நமக்கு உண்டானது. அல்லேலூயா. அதனால தான் இந்த கிருபையில பலப்படு. உன் சுய நீதியை வைத்துட்டு நீ தேவசமத்துல வர முடியாது. நான் ரொம்ப நல்லாலும் சொல்லிட்டு வந்து தேவசமத்தை நீ வர முடியாது. அவருடைய கிருபையில நீ பலப்பட்ட என்ன அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:14 பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பாருங்க, நானே வாசிக்கிறேன். 13 சொல்லுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், கொடுமை செய்கிறவனா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் வேறு பரிபூர்ணமாய் பெருகிற்று. அல்லேலூயா. முன்னாடி நான் எப்படி இருந்து தெரியுமா? தூஷிக்கிறவனா இருந்தேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். அல்லேலூயா. தூஷிக்கிறவனா என்ன அர்த்தம்? ஆமா, தேவையில்லாத வார்த்தையில பேசுகிறது, அவமானமான வார்த்தையில பேசுகிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். ஆனா அப்படி இருந்த போற கூட எனக்கு ஸ்தோத்திரம் அவிசுவாசத்தினால் அறியாமல் நான் செய்ததுனால இறக்க பெற்றேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுல பிரதான பாவி யாரு? நான். அல்லேலூயா. பவுல் சொல்றார், ஸ்தோத்திரம், பிரதான பாவி நான் தான். அப்ப கிருபையில பலப்படுகிற போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிப்போம். பலவீனத்திலே பலம் பூர்ணமானது. பலவீனம் வருகிறது, அந்த பலவீனத்தில் அவருடைய பலம் நமக்கு வழங்கும். பவுலுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஏன் அப்படி சொல்றாருன்னா, பவுல் ஏற்கனவே அவரு ரொம்ப பலவீனமான ஆளுதான். சரீரத்தின் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கால் வளைந்து இருக்கும், கண்கள் ஒரு மாதிரி கூச்ச பார்வை போல இருக்கும், கைகள் அந்த அளவுக்கு ஸ்டெடியா இருக்காது. அவ்வளவு பலவீனமான ஆளு. இவர் ஜோம் பண்றாரு. இவரு ஜோம் பண்ணி எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப இவர் ஜோம் பண்ற, ஆண்டவரே எனக்கு சொக்கடை மாத்துங்கப்பா, நல்ல சுகம் தாங்கப்பா. எத்தனை பேர் உபவாசம் போட்டாங்களோ தெரியாது. அல்லேலூயா. ஒரு அழைச்சோம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனமான சரீரத்துல உன்னை கொண்டு எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு என்னுடைய பலன் உனக்குள்ள வர. கரங்களை தண்ணி கத்திர மயப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பலவீனமான சரீரத்துல உன்னை கொண்டு எதை செய்ய முடியும் அதெல்லாம் செய்ய நான் என்னுடைய பலன் அந்த நேரத்தில் தருவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, அந்த பலவீனமான இந்த பவுலை கொண்டுதான் இந்த வேத புஸ்தகத்தினுடைய புஸ்தகங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறது. பைபிள்லயே வேத புஸ்தகம் உருவாவதற்கு காரணமா இருந்த ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாடு உருவாவதற்கு காரணமா இருந்த ஒரு நபர், நிறைய பேர் காரணமா இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் யாரு? பவுல் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனையா இந்த பலவீனமான மனுஷனை கொண்டு இப்படி செய்தாரு? அவர் கிருபையில பலப்பட்டிருக்கிறார்.
அப்ப நீங்க கிருபையில பலப்பட்டுட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய செய்வார். என்ன நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிருபை செய்யும். அல்லேலூயா. மக்கதோனிய சபைக்கு தேவன் அருளின கிருபை சொல்றாரு. அவங்க தேவனுக்காக உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. கிருபை இருந்துட்டு நம்ம சும்மா இருக்க விடாது. அந்த கிருபை நாளுக்கு நாள் நம்மளை செயல்படுத்திட்டே இருக்கும். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவர்களே வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அப்போ கிருபையில பலப்படணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது, நீ நாளுக்கு நாள் நீ கிருபையில பலப்பட்டதுன்னு சொன்னா உனக்கு தந்திருக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. நீ அந்த கிருபைகள் பலப்பட்டனா அந்த ஆவிக்குரிய வரங்கள் பலப்படும். அது அனல் மூட்டி எழுப்ப முடியும். சிலர் அபிஷேகத்தை அப்படியே உள்ள அமுக்கி வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை அப்படியே அமுக்கி வச்சிருக்கீங்க. நீங்க கிருபையில பலப்படுங்க. அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரத்தை அப்படி அனல் மூட்டி கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதே போல எபிரேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே இந்த கிருபை நிச்சயன சகாயம் செய்யும் நமக்கு. வாசிங்க எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்யணும், ஏற்ற சமயத்துல நமக்கு சகாயம் செய்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கு பாருங்க, பழைய ஏற்பாடுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. தாவீது கூட அவன் தன்னுடைய ராஜ்யத்துல ஸ்திரப்படுறதுக்கு அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமயத்துல போய் என்ன தெரியுமா கேட்பான், ஆண்டவரே உங்க கிருபையை தாங்கப்பா. 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லப்படுது, ஜீவனை பார்க்கலும் இது கிருபை நல்லது. எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபையை கேட்க போறீங்க? ஆண்டவரே உங்க கிருபையை எனக்கு தாரும். அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்திருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆளுங்க அல்லேலூயா. நோவாவை பார்த்து சொல்றாரு, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்கணும். அந்த கிருபையில பலப்படணும். நிறைய இடத்துல கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிருபையை உதாசீனப்படுத்துவாங்க. அவர் தான் கிருபை உள்ளவர் தானே. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகிட்டு? கிருபை பெருகிட்டு. அதனால கிருபை பெருகும்படிக்கு நம்ம பாவம் செய்யலாமா? பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகிட்டு? கிருபை பெருகிட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? கவனிங்க, ஒரு மனிதனுக்கு பாவம் அதிகமா இருக்குது, அவன் தண்டனைக்குரியவனா இருக்கிறான். ஒரு குற்றவாளி தண்டனைக்குரியவனா இருக்கிறான். அப்ப அந்த குற்றவாளிக்கு தண்டனையிலிருந்து தப்புவதற்கு அவனுக்கு கவனிங்களா, தண்டனையிலிருந்து காப்பாற்றணும். ஆனா தண்டனை கொடுக்கணும், தண்டனையிலிருந்து காப்பாற்றவும் செய்யணும். என்ன செய்யணும்னா அந்த மனிதன் அந்த குற்றவாளிக்கு அதிகமான இரக்கமும் அந்த கிருபையும் அவனுக்கு கொடுத்தாதான் தண்டனை நினைச்சுவான் தப்பும். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய படித்த கல்லூரியிலே ஒரு சிறிய தகராறிலே அவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டான். கவனிங்க, அல்லேலூயா. இன்னொருவனை கொலை செய்து விட்டான். அங்கே இருந்தவர்கள் அவனை பிடித்து சிறை போலீஸிடம் ஒப்படைத்தார்கள், விசாரித்தார்கள். கடைசியில் இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருகிறது சொன்னால் மரண தண்டனைக்கு ஏதுவான ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிற போது, அந்த தீர்ப்பு வருகிற போது, இது அவனுடைய குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது, அவனுக்கு இருந்த தாயாருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அம்மாவுக்கு அந்த பையன் ஒரே மகனா இருந்தபடினாலே அவங்க ரொம்ப ஒரு மன வியாகுலத்தோடு கூட என்னுடைய மகன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப போராடினார்கள். அப்போ அங்கே சிலர் என்ன பண்ணாங்கன்னா, உங்க மகனுக்கு
கிருபை கிடைக்க வேண்டுமானால், இரக்கம் கிடைக்க வேண்டுமானால், இந்த தண்டனையில் தப்ப வேண்டுமானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், கவர்னரை போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே இவங்க பல முயற்சியில பண்ணி எப்படியே கவர்னரை பார்த்து ஒரு கருணை மனு எழுதி கொடுத்து, என்னுடைய மகன் ரொம்ப நல்ல பையன், ஏதோ தற்செயலா ஒரு தவறு பண்ணிவிட்டான், நீங்கள் தயவு செய்து மன்னித்து இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி அவரிடத்துல ஒரு கருணை மனு கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. இப்பவே எங்களுக்கு கருணை மனு கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. கருணை மனு அவரு கொடுத்துட்டாரு, நீங்க அதுல கொஞ்சம் பலப்படணுங்கிறத சொல்றேன். அப்போ இந்த கருணை மனுவை எடுத்து விசாரித்து அந்த கவர்னர் விசாரித்து பார்த்தார், இந்த பையன் நல்ல பையன், ஏதோ தற்செயலா ஒரு தவறு பண்ணிட்டான், அதனால இவனுக்கு நம்ம விடுதலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் விடுதலை பத்திரத்தை எழுதினார். எழுதி கொண்டு நேராக இந்த பையன் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலேயே அங்கே கொண்டு அவனுடைய கையிலே நாம் கொடுத்து விட்டு நாம் போகலாம்னு சொல்லி அவர் வந்தார். வந்தவர் இவன் இருந்த அந்த சிறைச்சாலை அறையில பார்க்கும்போது சிறை கம்பிகளுக்கு நடுவில் உள்ள இருக்கிறான். அப்படி அவனை கூப்பிட்டு தம்பி சொல்லி கூப்பிட்டார். உடனே இவன் வந்து வெறுப்போடு, யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம் தம்பி, நான் அதிகாரி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டாம். உன்னுடைய விடுதலை பத்திரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு விடுதலையும் வேண்டாம் பத்திரமும் வேண்டாம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. உனக்கு பாவ மன்னிப்பு இயேசு தருவாரு, பாவம் மன்னிப்பு வேண்டாம் இயேசுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கவர்னர் ரொம்ப துக்கத்தோடு போய்விட்டார். இந்த பையன் நம்ம இவ்வளவு பெரிய கவர்னரா இருந்த போது கூட, அல்லேலூயா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கருணை மனுவை, அந்த விடுதலை பத்திரத்தை நிராகரித்து அதை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டானே சொல்லி அவர் ரொம்ப துக்கத்தோடு அங்கே வைத்து விட்டு போய்விட்டார். இந்த பையன் சுத்திரம் அங்கே அப்படியே இருக்கிற போது அங்க இருந்த காவலாளர்கள் கேட்டார்கள், ஏண்டா உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு. என்ன, வந்தவர் கவர்னர், அவருக்கு நீ மதிப்பு கொடுக்கவில்லை, அவர் உன்னை விடுதலைக்காக கொண்டு வந்த அந்த இரக்கத்தின் அந்த கிருபையின் பத்திரத்தை நீ புறக்கணித்து விட்டாய், ஆனபடினால் அவனுக்கு தண்டனை உறுதின்னு சொன்ன போது ரொம்ப அழுதான். ஐயோ, நான் விடுதலைக்காக எனக்கு விடுதலையை தருவதற்கு அதிகாரம் பெற்ற இந்த ஒரு ஆளுநரை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே சொல்லி ரொம்ப மனவேதனையோடு தூக்கு மேடைக்கு சென்றான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகர் தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்தி தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நாட்களை வீணாக்குறதுனால அநேக நேரத்துல நாம் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், நீ கிருபையில பலப்படு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். அப்ப முதல்ல உள்ளான மனசுல பலப்படு, இரண்டாவது கிருபையில பலப்படு, மூணாவது பாருங்க எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் சொல்லுகிறார், எபேசி சபைக்கு சொல்லுகிறார், என்னென்ன கடைசியாக சொல்றேன், நீங்க என்ன கர்த்தரில பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் செய்ய பலப்படுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்னா, பிசாசின் தந்திரங்களோடு ஒரு போராட்டம் இருக்கு. பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்கு. பிசாசு சாதாரணமானவன் கிடையாது. அவன் மாம்சமும் ரத்தமும் உடையவன் அல்ல. ஒரு ஆவி மண்டலத்தோடு ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன ஆவிகள் சொன்னா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும்
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களை சீரழிக்கிறது இந்த ஆவிகள் தான். நிறைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசுடைய கிரியைகள் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையை பால்கடிக்கிறது இந்த பிசாசுடைய கிரியைகள் தான். அல்லேலூயா. இதோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் கூட இந்த ஆவிகள் போராடும். ஏன்னா நீங்கள் நானும் கர்த்தர் வருகையை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி போராடும். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிக்கலாமா? கவனிங்க. மோசே மரித்தார். மோசைக்கு போராட்டம் வந்துச்சா? வந்துச்சா வரலையா? மோசையினுடைய சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்நாள் வரைக்கும் அவனுடைய அடக்கம் பண்ணின இடத்தை யாரும் காணவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க. அப்போ மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற நேரத்துல யார் வந்து போராடினா? பிசாசு வந்து போராடுறான். அப்ப நம்ம ஆத்மா நம்முடைய சரீரத்தை விட்டு எடுக்கப்படுகிற நேரத்துல ஒரு போராட்டம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க பாட்டி அம்மா வாராங்க, எங்க அத்தை வாராங்க, எங்க செத்து போனவங்களாம் வாராங்க, அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் யாருன்னா இந்த குரூப் தான். அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் வருவாங்க. எதுக்குன்னா பாதாளத்துக்கு கூட்டிட்டு போகுது. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த உலகத்துல வாழும் போதும் போராட்டம் இருக்குது. நம்முடைய ஜீவன் பிரிகிற போதும் அந்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு நம்ம எல்லாவற்றையும் முறியடிக்கணும்னு சொன்னா நம்ம கர்த்தரில பலப்படணும். அல்லேலூயா. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். பலப்பட்டாதான் அந்தகார லோகாதிபதிகளை ஜெயிக்க முடியும். பிசாசு தந்திரமானவன். அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கணும்னு அவருடைய பலம் தான் தேவை. பாருங்க, ஸ்தோத்திரம். பைபிள்ல அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல அந்த பிசாசு பிடிச்ச ஒருத்தனை துரத்துறதுக்கு 7 பேர் வந்தாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்க இருந்துச்சீங்க, இவனை விட்டு போயிருங்க அப்படி. அப்ப அந்த சோத்ரா அந்த ஒரு மனுஷன் சொன்னா, பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் சொன்னா, பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்க யாரு? அல்லேலூயா. 7 பேருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவர்களை வெற்று உடம்பாக துரத்தி விட்டார்கள். ஏன்னா பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீங்க யாரு? உங்களுக்குள்ள தேவ பலனே கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால் பிசாசை யாரும் ஜெயிக்கவே முடியாது. தந்திரமானவன். அவன் பலப்படுங்க. சாலோமோன் தன்னுடைய ராஜ்யத்தில் பலப்பட்டது போல நாம் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம பலப்படணும். உள்ளான மனசுல பலப்படுங்க, கிருபையில பலப்படுங்க. அடுத்தல கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலப்பட்ட பிற்பாடு நமக்குள்ளால சில காரியங்கள் இருக்கக்கூடாது. அதை மட்டும் இந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம ஜெபிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ரெகொபெயாம் அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய ராஜ்யத்தில் பலப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெகொபெயாம் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. பலப்பட்ட பிற்பாடு விட்டுட்டாங்க. நிறைய பேரு ஆரம்பத்துல நல்லா பலப்படுவாங்க. பலப்பட்டுட்டு அது நமக்கு தெரியாத வசனமா அப்படின்ட்டு பிரமாணத்தை விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம படிக்கிற வசனங்களை போல இப்ப எத்தனை பேர் படிக்கிறோம்? அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிக்க கூட டைம் இருக்குதா? இல்ல. என்னையும் எம்பிரேயும் அப்படிப்பட்டவர்கள்.
அல்லேலூயா. விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்காதவர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவங்க எப்போது கற்றாலும் சத்தியத்தை கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்ப வசனத்தை விட்டுறக்கூடாது. பலப்பட்ட பிற்பாடு நம்ம பலப்படணும். பலப்பட்ட பிற்பாடு வசனத்தை விட்டுறக்கூடாது. பாருங்க 9ஆம் வசனம், அவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. இருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடு வெளிப்படும். அப்போ நம்ம வசனத்தை விட்டுட்டோம்னு சொன்னா பலப்படவே மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒருத்தன் பலப்பட்ட பிற்பாடு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் கொலை செய்து விட்டான். வாசிங்க. 2 நாளாகவும் 21:4. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில கொஞ்சம் பலப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்தோத்திரம், இவன் தன்னுடைய ராஜ்யத்துல பலப்பட்டவரை பட்டயத்தால் கொண்டு போட்டான். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஆவிக்கிற வாழ்க்கையில பலப்பட்டு வர சமயத்துல அவங்களுக்குள்ளால ஒரு எண்ணம் வரும், வார்த்தையினால மற்றவங்களை கொள்வான். அல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்ற, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். நம்ம பலப்படுறோம் சொன்னா மற்றவங்களை குணப்படுத்தணுமே தவிர மற்றவர்களை கொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்கிற வட்டாரத்துல சாட்சி இல்லாம போற காரணம் சொன்னா, இவங்க ஆவியில பலப்பட்டுதான் சொல்லுவாங்க, ஆனா வார்த்தையில மற்றவங்களை கொண்டுருவாங்க. அல்லேலூயா. சூத்திரம். சபைக்கு வரும்போது அந்நிய பாஷை பயங்கரமா இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா அநியாய பாஷை அதிகமா இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பலப்பட்ட பிற்பாடு அவன், ஸ்தோத்திரம், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கொண்டு போட்டான். தேவன் சமத்துல இரத்தப்படியாக இருக்க. 3வது 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பலப்பட்ட போது மனமேட்டிமை, தனக்கு கேடு உண்டாக மனமேட்டிமையானான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 26:16. 2 நாளாகவும். தான் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும்படிக்கு அவனுடைய மனம் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. உசியா ராஜா 52 வருஷம் உயிரோடு இருந்து 52 வருஷம் அரசாண்டு இருக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் நல்லா வந்தான், எல்லாமே அவனுக்கு கைக்குடியா இருந்துச்சு. அவன் நாளுக்கு நல்லா பலப்பட்டான். பலப்பட்டு வர சமயத்துல அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? மனமேட்டிமை வந்துச்சு. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க இதுல விழுந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? மனமேட்டிமை வந்த போது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை அலட்சியம் பண்ணி அந்த இடத்துல தூபம் காட்டுவதற்கு அவன் துணிகரம் கொண்டான். தேவ பிள்ளைகளே, உசியா அவன் ராஜா தான், ஆனாலும் அவனுக்குள்ள இந்த மனமேட்டிமையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. மன தாழ்மை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். எந்த அளவுக்கு பலப்படுறோமோ அந்த அளவுக்கு என்ன வேணும்? மன தாழ்மை வேணும். அல்லேலூயா. மனமேட்டிமை வரவே கூடாது. அப்ப நம்ம பலப்படணும். உள்ளான மனுஷன்ல பலப்படணும், கிருபையில பலப்படணும், கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். பலப்படுகிறவர்கள் வேத பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது. பலப்படுகிறவர்கள் யாரையும் பகைக்க கூடாது. அல்லேலூயா. பலப்படுகிறவர்கள் மனமேட்டிமை வைக்க கூடாது. எல்லாரும் மனவாள் பண்ணிட்டு ஜெபிக்கணும். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடலாம், முடியாதவங்க எழுந்து நிற்கலாம்.
ஆண்டவர் சொல்கிறார், நீ பலப்படு, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ பலப்படு.